உன் சக்தி குரு சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. ஒரு தொண்டர் ரொம்ப பயந்து கிட்ட கிட்ட கனவாக வந்துட்டு இருந்தது. அப்போ இப்படியே அவர் பயந்துட்டே இருந்தார். படுத்தா பயங்கிறத விட கெட்ட கனவாக வந்துட்டு இருந்தது. நிம்மதியான தூக்கம் இல்லை. அப்போ மகாபெரிவாட்ட போயிருக்கான். இந்த மாதிரி இப்படி வருது பெரியவா அப்படின்னு பெரியவாளே சொல்லிட்டார். அப்போ இந்த மாதிரி அன்னதானம் பண்ணு, இந்த மாதிரி நிறைய மந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ பெரியவா அந்த தூம் துர்காய நமக இதை சொல்லிட்டான். சொல்லவும் அதுக்கப்புறம் அவர் எப்பொழுதுமே சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ சொல்லிகிட்டே இருக்கிறப்ப காஞ்சிபுரம் கோவிலில் அங்கே கண்ணை மூடிட்டு சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ நம்ம அந்த கோவில் அர்ச்சகர் இங்கே சொல்லாதீங்களே, கருவறையில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காப்பை இவருக்கு கொடுக்குறாரு, இந்த தொண்டருக்கு. அப்போ சன்னதி கருவறைக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்காரு. அப்போ உண்மையிலே அர்ச்சகர் எப்படி போய் நீங்கள் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள் தானே இங்கே வர சொல்லி உங்கள் காப்பை கொடுத்தேன் அப்படிங்கிறார். நான் சொல்லவே இல்லையே. அப்போ வந்தது யார் அப்படின்னா அந்த சாட்சாத் இந்த காமாட்சி தான். இந்த தூம் துர்காய நமக இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த ஒரு வரி தானேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது அவ்வளோ பெரிய வேல்யூ. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் சொன்ன நிறைய பேருக்கு இது நீங்கள் ஒரு ஆபத்பானம், அதாவது அநாத ரக்ஷகன்னு எப்படி நம்ம பெருமாளை சொல்கிறோமோ, நம்ம ஆபத்தில் இருக்கிறப்ப இந்த மந்திரம் அவ்வளோ வேல்யூ. கண்டிப்பாக ஓம் மாம் கிரியும் ஹிரோமேகி அங்காள பரமேஸ்வரியவான்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குது. இந்த தூம் துர்காய மந்திரங்கிறது நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. நிறைய எப்படா நம்ம ஓட்டுவோம் அப்படிங்கிறப்ப அந்த எப்படி வண்டிக்கு எப்படி சக்கரம் முக்கியமோ அதுபோல் ஒரு நம்மளுக்கு வாழ்க்கைக்கு இது ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. கண்டிப்பாக அப்போ அந்த காமாட்சின்னு தெரிஞ்சிருது. இப்படி அவர் எங்கே போனாலுமே காளி துர்கை காமாட்சி வந்துட்டே இருப்பாளாம். ஆக நம்மளுக்கு ஒரு ஆன்மீக பயணம் நம்மளுக்கு தேவை. அசட்டு ஆன்மீக இதுவாக இருக்கா பாருங்களேன். எப்படின்னா முரட்டு ஆன்மீகத்தில் இருப்பாள். அதெல்லாம் நம்மளால் இருக்க முடியுமோ என்னமோ தெரியாது. நம்ம கடுகளவாவது ஆன்மீகத்தில் இருப்போம் நேர்களே. கண்டிப்பாக ஆகையால் நம்ம வளர்கிற இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஆன்மீகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இந்த கிழமையாக இது நம்ம அமாவாசையாக இது செய்யணும், பௌர்ணமியாக இது செய்யணும், இந்த விழாக்களுக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா வந்துடும் குழந்தைகளுக்கு. கண்டிப்பாக. ஆக 6 மணி எடுத்தா என்ன செய்யணும், 5:30 எடுத்தா என்ன செய்யணும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக நம்ம விளையாட விடணும். அந்த விளையாட விட்டுட்டு நம்ம அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி குழந்தைகளை பிடிக்கணுமோ பிடிச்சே ஆகணும். அதுதான் நம்மளுக்கு பேரண்ட்ஸ்க்கு முக்கியத்துவம். கண்டிப்பாக. இப்போ என் குழந்தை அந்த தூம் துர்காய நமக 11 தடவை ஒரு நாளாவது சொல்லிடுவோம். கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லிடுவோம். நாங்கள் மதுரையிலேருந்து இந்த சென்னைக்கு நாங்கள் வர்றப்ப ரொம்ப இதுவாக இருந்தப்போ இப்போ மகாபெரிவா அருளாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. அதுக்கு காரணம் நம்பிக்கை. நம்ம இப்போ உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன், யூடியூப் நேயர்கள்ட்ட பேசுகிறேன்னா நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் யதார்த்தமாக ஆரம்பித்தேன் யூடியூப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக. அதனால் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் என்ன செய்யணும், உங்கள் குழந்தைகள் உங்கள்கிட்ட ஆற்றுல இருக்கிறதுக்கு விளக்கேற்றணும், இது பண்ணணும், அந்த இதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் சந்தோஷமாக நீங்கள் தியானம் பண்ணால் உங்கள் பக்கத்தில் உட்காரணும். அதை குட்டி குட்டியாக சொல்லி கொடுங்க நேர்களே. வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சூப்பராக வந்துடும் நேர்களே. கண்டிப்பாக. ஆக மந்திர ஜபம் முக்கியம், அன்னதானம் முக்கியம். நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் இன்றைக்கி கிடைக்குதுன்னா 1 ரூபா கொடுக்கலாம், 2 ரூபா சேமிப்பு வச்சுக்கலாம். இந்த காலத்துக்கு அதுதாங்க நேர்களே. ஆனால் என் குழந்தை நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியில் போய் யாராவது பார்த்தா அம்மா எனக்கு ஒரு ரூபா ஏதாவது 5 ரூபா கொடும்மா அப்படின்பா. யாரையாவது பார்த்தா கொடுக்கும். அந்த எண்ணம் வந்தால் போதும். அதுபோல் சொல்கிறேன் நேர்களே. நமஸ்காரம்.